ஏய் பிரவீன், எரும மாடு எந்திரா, இன்டர்வியூக்கு போகணும். என் பேர் பிரவீன். எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். எப்போவுமே 12th இல்லாட்டி காலேஜ் ஃபைனல் இயர் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம், அடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறது. அதே மாதிரி தான் நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா பிஃபார்ம் சஜஸ்ட் பண்ணாங்க. சரிப்பா, டைமுக்கு போயிட்டு வேணாம். சரி தம்பி, இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க. ஓகே, மொத்தம் பிஃபார்ம் படித்தது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் மெடிக்கல் கோடிங் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இப்போ நான் ஏன் எப்படி இருக்கேன்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் வாழ்க்கை வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. நானும் அது கூடயே போய்கிட்டு இருக்கேன். என்னப்பா இன்டர்வியூ என்னாச்சுப்பா? வேலை கிடச்சிச்சுப்பா. சரிப்பா. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். என்னாச்சு? வேலை வெளியூரில் தான்ப்பா கிடச்சிருக்கு. சென்னையில் போய் ரூம் எடுத்து தான் தங்கி வேலைக்கு போகணும். உங்களை எப்படி பிரிஞ்சிருக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்லப்பா, இந்த டைமில் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். கிடைச்ச வேலையை யூஸ் பண்ணிக்கப்பா. சரிப்பா. கவலையா எனக்கா? சென்னையில் போய் ஜாலியாக இருக்குப்பா. இல்லை மக்கா, வணக்கம். வணக்கம் சார். இல்லை நீங்கள் தான் ரூமுக்கு புதுசாக வர பையனா? நேத்தோடைய பற்றி சொன்னாங்க. ஆமாம், நாங்கள் புதுசாக. சரி, அப்புறம் என்ன சொல்லி எங்கள் சண்டை வந்தீரு? நான் மெடிக்கல் கோடிங் பண்ணேன். சரி மக்கா, சரி மக்கா, வாங்க உள்ள வாங்க, முன்னாடி பேசுவோம். மக்கா, ரூம் வந்து அப்படி இப்படி தான் இருக்கு. ஏன்னா இது வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு இது வந்து ஃபேமிலி ரூம் இல்லை, பேச்சுலர் ரூம். பேச்சுலர் ரூம்னா இப்படி தான் இருக்கு, புரியுதா? சரி. ஓ, அப்படியே உங்களுக்கு இதாகலைன்னா கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10 நாள் இருங்க. அப்புறம் போக எல்லாம் சரியா போயிடும் உங்களுக்கு. ஏன் சுத்தம் பண்ணிடுவீங்களா? இல்லை, உனக்கே போக பழகிடும். ஏன்னா இது ஒரு பேச்சுலர். அச்சுறுத்தும் செய்தியாகவும் இருக்கிறது. சீனாவில் இருந்து கேரளா திரும்பிய மாணவருக்கு கொரோனா வைரஸ் தாக்கம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் பரவி இருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சீனாவில் இருந்து கேரளா திரும்பிய மாணவருக்கு வேலைக்கு போறீங்களா? இல்லை மக்கா, என்ன புதுசாக கொரோனான்னு என்ன ஒரு நான் காய்ச்சல் பண்ணிட்டு இருக்காமா? அது அவனும் பிரச்சனை இல்லைங்க. போன சொன்னா இப்போ அந்த மாதிரி போகணும். இல்லை சொன்னா கேளுங்க. அது என்ன ரொம்ப உங்களுக்கு வீரியமா இருக்காமா? ஆளையில தூக்கிடுதாமா? சங்குதாம்ல ஊதிடுவாங்களே, போவாதீங்களே. போவாங்க. வேற மக்கா, அப்புறம் சாயங்காலம் இருந்தா பார்ப்போம். பார்த்து பத்திரமா போயிட்டு வரோம். தாக்கம் இருப்பது இது என்ன ஓய்கிட்டு இருக்கு? நாய்க்கு கேம் விளையாடுறது. கூப்பிடுதான் என்னடா சுட்டு விளையாண்டுட்டு இருக்க? சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல என்ன காய்ச்சல் பிறகுதாமா இன்னைக்கெல்லாம் ஊருக்கு கிளம்பிடலாமா? நாளைக்கு என்ன லாக்டவுன் போடுறாங்க. எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? வேலை இருக்கா? என்ன நாளைக்கு இந்த மின் வாரியம் கான்ட்ராக்டர் தானே போறேன். நாளைக்கு போனேன்னு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தால் மின் வாரியம் போக மாட்டேன். மின்மயம் இருந்தால் போவேன். ஒழுங்கா கிளம்பி வாரும். சோத்துக்கா உசுரே இருந்தா சோத்துக்குமே சரியோ? ஊருக்கு போனாலும் ஊருக்கு போனாலும் உசுரோட கஞ்சி குடிச்சுக்கலாம். வா. அதுக்கப்புறம் எப்படியோ சென்னையில் போய் ரூம் பிடிச்சி நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வேலையும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஏய் ஏய் இந்துல போலாம். வேகமா பஸ் போயிடும். என்ன ஃபீலிங்கா சொல்லு. இல்லடா ஃபீலிங்கா இருந்தீங்கன்னா நாளைக்கு குடும்பமே ஃபீல் பண்ணும். ஆனா நீ இருக்க மாட்டேன். மயானம் தான் வாரம் போமா. சப்பிட்டு இருக்க எடுத்து போடல. வா போலாம். பஸ்ல குடிச்சுட்டு எல்லாரும் வா. என்ன கோபால் இங்க கிளம்பிட்டீங்க? இல்லை மக்கா நாங்கள் ஊருக்கு போகிறோம். என்ன லாக்டவுன் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு லாக்டவுன் போட்டுருவாங்க. இங்க இருந்தா எங்களை லாக்டவுன் பண்ணிடுவாங்க. நாங்கள் கிளம்புறோம் தான். சரி பார்த்து போயிட்டு வாங்க. போவேன். சாவி நாங்கள் ரூம் சார் இல்லைங்க. இத்தனை வருஷமா இந்த ரூம் தான் நாங்கள் இருந்தோம். ரூம் விட்டு போறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த இந்த மொட்டைக்கு கஷ்டமா தான் இருக்கு. வேற வழி இல்லை. உசுரை காப்பாற்றியும். சரி திரும்பி வரப்போ நீங்க இருந்தா பாப்போம். கண்டிப்பா இருப்போம். கண்டிப்பா இருப்பீர் தெரியும். வாரம் வாரம் போயிட்டேன். தனியா ஜாலியா இருக்க அப்படிதான். ஹலோ ஹலோ அப்பா. அப்பா இங்கே லாக்டவுன் போட்டு தான் நான் இங்கேயே மாட்டிட்டேன்ப்பா. அதான் ரூமில் தனியாக தான் இருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரில. நான் முடிஞ்சளவு சீக்கிரமாக வர பார்க்குறேன். பஸ்ஸு வேறு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டாங்க. நான் வீட்டிலேருந்தே வேலை பார்த்துப்பேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. சம்பளத்துக்கு ஃபுட்டுக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லை. இங்கே தனியாக இருக்கிறது தான் பிரச்சனை. சரி நான் முடிஞ்சளவுக்கு வரேன் சீக்கிரமாக. பஸ்ஸு கிடைச்சோடனே டக்குன்னு நாங்கள் வந்துடுவோம். சரியா? ஓகே. வேலையும் முடிச்சாச்சு. வீட்டு வேலையும் முடிச்சாச்சு. துணியும் துவைச்சாச்சு. வேற என்ன வேலை இருக்கு? போர் அடிக்குமே சும்மாவே இருந்தா. என்ன பண்ணலாம்? பேசாம பாட்டு பண்ணா எப்படி இருக்கும்? என்ன பாட்டு பாடலாம்? இந்த பாட்டு ரெடி. First things first, I'ma say all the words inside my head. I'm fired up and tired of the way the things are better. The way the things are better. Hey, you made me a believer. அப்பா இன்னைக்கு தான் முடிச்சாச்சு. அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. என்னது நீ எப்பவும் போகிறத விட கம்மியாக போட்டிருக்காங்க. மேனேஜர் ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ இஸ் ரிஷி ஹியர். ஹலோ மேனேஜர் சார். எஸ் டெல் மீ. நான் பிரவீன் பேசுகிறேன். சொல்லுங்க பிரவீன். சார் எப்பவும் போகிறத விட இன்னைக்கு சேலரி கம்மியாக போட்டிருக்கீங்க இந்த மந்த். பிரவீன் நீங்கள் ஃபஸ்ட்டு திங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் கம்பெனிக்குள்ள வரப்போ ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்களா? அது புரியுதா? இட்ஸ் நாட் அ லோக்கல் ஷாப் ஆர் லோக்கல் கம்பெனி. இட்ஸ் அ மல்டிநேஷ்னல் கார்பரேட். இங்கே நாங்கள் எவ்வளோ தரமோ அதைத்தான் நீங்கள் வாங்கி ஆகணும் பிரவீன். சார் எவ்வளோ தரமோ வாங்கியாலும் சரிங்க சார். அது கொஞ்சம் முன்னாடி சொல்ல வேண்டியது தானே சார். நாங்கள் அது இப்போ அவங்க வாங்குற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோங்க பிரவீன். இது மல்டிநேஷ்னல் கார்பரேட். இது நாங்கள் எப்போ எப்படி மாறினே தெரியாது. ஷேர் வேல்யூஸ் அது நிறைய இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது பத்தாதுக்கு இது வர கொரோனா டைம். நீங்கள் உங்களுக்கே புரியுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு சாரிக்கமெண்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் சேலரி வேணுமா வேணுமா முடிவு பண்ணிக்கங்க கொஞ்சம்.
சரி ஓகே சார், தேங்க்யூ சார். சரி பாட்டாச்சும் பாடுவோம். இன்னைக்கு என்ன பாட்டு பாடலாம்? இந்த பாட்டு பாடுவாங்க. ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டும் புரியல, போக 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 ஒன்றும் புரியல, ஆக மொத்தம் ஒண்ணு விளங்கல, உலகமே ஸ்பீட ஓடி போகுது, என் வண்டி பஞ்சராய நிக்குது, மொக்க பீசு கூட கிண்டல் பண்ணது, சாமி என்ன பங்கம் பண்ணது, காக்காமாயிட்டு ஜோக்காயிட்டு உண்டு சட்டில ரெண்டு போத வண்டி ஓட்டுறோம். ஒரு வழியா இன்னைக்கு வேலை முடிஞ்சது. என்ன மெசேஜ் வந்திருக்கு? ஓ சம்பளம் வந்திருக்கு. ஹலோ 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 மேனேஜர் சார். சொல்லுங்கள் பிரவீன். சார் என்னங்க சார் சம்பளம் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க? பிரவீன், நான் உங்களுக்கு போன மாதமே சொன்னேன், இட்ஸ் அ மல்டிநேஷ்னல் கார்பரேட், சேலரி அவ்வளோதான் வரும், நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் அவ்வளோதான் வரும் சார். சார் ரொம்ப பண்ணாதீங்க சார். என் காலேஜில் கூட செக்யூரிட்டிக்கு 27,000 சம்பளம், இங்கே 15,000 தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஏதாச்சும் எப்படி நான் பழக்கம் ஓட்டுறது? பிரவீன், உங்களுக்கு போன மாதமே சொன்னேன், இதை புரிஞ்சுக்கணும் கொஞ்சம், என்னை மேலே மேலே டென்ஷன் ஏற்றாதீங்க சார். ரொம்ப பண்ணாதீங்க சார். 15,000 சம்பளம்னா எப்படிங்க சார்? பிரவீன், நீங்கள் அப்படி வரீங்களா? சரி, இப்போ ஒரு நிமிஷத்தில் உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் பாருங்க. சார் என்ன சார் ஒரே மாதத்தில் 3 மாதம் சம்பளம் போட்டீங்க? தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிரவீன். ஆமாம் சார், தேங்க்யூ சார். பிரவீன், இட்ஸ் அ கார்பரேட் லாங்குவேஜில் உங்களை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்கிறேன். என்ன சார் சொல்கிறீங்க? நான் வேலை விட்டு தூக்கிட்டீங்களா? ஆமாம் பிரவீன், யூ ஆர் டெர்மினேட்டட் ஃப்ரம் தி கம்பெனி. நீங்கள் இந்த கம்பெனிக்கு தேவையே இல்லை. சரி வேணா ரிஷி. ஏய், என்ன மரியாதை குறையுது? உனக்கெல்லாம் என்ன மரியாதை ரிஷி? நீங்கள் பேசுவீங்க பிரவீன், நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் இதுக்கு மேலேயும் பேச வேண்டாம். என்ன இப்போ ஃபோனை வைக்க போறியா இல்லையா? சரி, உன் திமுறை நீ காமிச்சில, நான் தான் கார்பரேட். அடி என்ன புதுசாக பேசியிருக்கேன்? இந்த கார்பரேட்டுகளே ஊறி வளர்ந்தனால நான் என் பவரை காமிக்கிறேன். நீ எந்த கார்பரேட் ஏதோ ஒரு பவரை காமிடா, போடா. நான் பாடுறேன். அப்பா காட்சி ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஹலோ ஹலோ அப்பா. அப்பா வேலை போயிடுச்சுப்பா. ஆமாப்பா வேலை போயிடுச்சுப்பா. சம்பளம் ரொம்ப கம்மியாக போட்டாங்க. ஏன் இப்படி போகிறீங்கன்னு கேட்டதுக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்னப்பா பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வேலை கடைசியாக 3 மாதம் சம்பளத்தையாச்சும் போட்டாங்க. அதை வச்சு நான் அப்படியே ஓட்டிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு லாக்டவுன் எடுக்கிற வரைக்கும் ஓட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்தேன். சீக்கிரம் லாக்டவுன் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 2-3 வாரத்தில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே வந்துடுறேன்ப்பா. சரியா? சரி ஓகேப்பா, பத்திரமா இருங்க, வெளியே போகாதீங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் லாக்டவுன் எடுத்துட்டாங்க. நானும் ஊருக்கு போனேன்.
பாட்டு பாடி யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். லாக்டவுனில் யூடியூப் சேனல் ஆரம்பித்த பல பேரில் நானும் ஒரு. காதல் வந்தவுடன் காய்ச்சல் வந்ததடி, மீண்டும் நான் பிழைக்க முத்தங்கள் தருவாயா, கோபம் கொள்கையிலும் இறங்க வைக்குதடி. என்னடா பண்ணிட்டு இருக்க? பாட்டு பாடி யூடியூப்பில் வீடியோ போடுறேன்ப்பா. லாக்டவுன் இதான் எனக்கு வேலையே. ஏண்டா வேற வேலை இல்லையா? இதெல்லாம் தூக்கி போட்டு வேலை தேடுற வழியை பாடுறான். இதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம கடையில் வந்து வேலையை பாரு, வேலை கிடைக்கிற வரைக்கும். சரிப்பா. டேய் வாடா, கல்யாணத்துக்கு போயிட்டு வரலாம். என்ன கல்யாணமா? பா ஊரே லாக்டவுன்ல இருக்க, எங்கேயும் இப்போ கல்யாணத்துக்கு போறீங்க? கொரோனா வந்துடும், கம்மல் வீட்டிலே இருக்கு. ஏன்டா தாய் மாமனா இருந்துட்டு போகாம இருக்க முடியுமா? வாடா போயிட்டு வரலாம். இப்போ கொரோனா வந்துருப்பா, சொன்னா கேளுங்கப்பா. கொரோனா எல்லாம் டவுன்ல தாண்டா வரும், இங்க வில்லேஜ்ல எல்லாம் வராத. வாடா போலாம். நான்லாம் வரல. நீ என்னமோ பண்ணு, நான் போறேன். என்னப்பா என்னாச்சு? அது என்னன்னு தெரியலப்பா, 2 நாளா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலும் வெறும் இருமலாவே இருக்கு. பேசாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்கப்பா. இப்படியே என் வீட்டுல இருந்தா என்ன ஆகுது? இல்ல பரவாயில்லப்பா, நான் போயிட்டு வரேன். தங்கமணியா? ஆமாங்க, சொல்லுங்க. உங்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்துருக்குங்க. என்னது கோவிட் பாசிட்டிவ்? ஒன்றும் பரவாதீங்க, ஜிஹெச்ல வந்து பெட் இருக்கு, நீங்க வந்து அட்மிட் ஆகிக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி, உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வாங்க, வெளியே ஆம்புலன்ஸுக்கு போகலாம். சரி தம்பி, நீங்கள் யாரு? தம்பி யாரு? தம்பி என்னோட பையன். தம்பி உனக்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸ்லாம் இருக்கா? இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி? அதெல்லாம் சொல்லுங்க. சரி இருக்கும், நீங்கள் போங்க, நான் டெஸ்ட்டாக ஒரு தம்பிக்கு எடுத்துக்கலாம். சரி, தலை செய்யுங்க. ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? தங்கமணி உங்கள் அப்பாங்களா? ஆமாம். நாங்கள் ஜிஹெச்லேருந்து கால் பண்ணுறேங்க. சரி சொல்லுங்கள். உங்கள் அப்பாவுக்கு கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுச்சு, இறந்துட்டாரு. என்ன காலையில் என்ன சொல்கிறீங்க? காலையில் 5 மணிக்கு உங்கள் அப்பா இறந்துட்டார். ஈவினிங் வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து உங்கள் பிலாங்கிங்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. எங்கே எங்கே வந்து வாங்க? ஜிஹெச்சுக்கு வாங்க. சரி ஓகே. ஹலோ நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 91.9 FM. இன்றைக்கி நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு விஐபி இருக்கிறாரு. ட்ரெண்டிங் தீவிரமாக இருந்தவர் அவர் தான் மிஸ்டர் பிரவீன். அவரே லைனில் இருக்கார், வாங்க கேட்போம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன, மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன? என் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னா நான் எதை சொல்லுவேன்னா, என் அப்பா இறந்து போனது தான். அவர் தான் சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்திட்டு இருந்தார். சடனாக அவர் இல்லாதது அதனால தான் அவர் நினச்ச ஒரு பாட்டே பாடினேன். அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு சில கான்செப்ட்ஸ் பாட சான்ஸ் கிடைச்சிது. இப்போத்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அட்வைஸாக ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். என்னென்னா, இந்த வாழ்க்கை வந்து ஒரு நிலையே இல்லாதது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கொரோனாவே எடுத்துக்க முடியாது. எவனோ ஒருத்தன் வவ்வால் சாப்பிட்டான், நமக்கு இங்கே வந்து லாக்டவுன் போட்டாங்க. இப்போ என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எனக்கு பிடிச்ச ஜாப் நான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் முன்னாடியே இருந்துச்சுன்னா எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றிருக்கலாம். ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் தான் எங்கள் அப்பா இறந்து போனாங்க, காப்பாற்றிருக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ட்ரீமுக்கான வேலையை சீக்கிரமாக செய்யுங்க, இன்றைக்கே செய்யுங்க. பி சேஃப், மாஸ்க் போட்டு வெளியே போகும். தேங்க்யூ. என்னது கனவா? ஐயோ,